படையப்பாவே ரீமேக் பண்ணிட்டு நான் பண்ணிடுறேன். ஒரு ஷார்ட் இருந்தது. சார் கூட ஒரு ஷார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, சார் என்ன இப்படி பார்த்துட்டு சார் சொன்னா, இந்த ஜெயிலர் 2 சாங் கூப்பிட்டப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன். யாராவது என்ன பிராங்க் பண்றீங்களா? அப்படிலாம் நான் யோசிச்சேன். பட் எனக்கு அப்படி கூட நினைக்க முடியாது. ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தி ஃபிலிம் ஆல். இட்ஸ் a வெரி குட் ஃபிலிம். எல்லாருக்கும் அந்த தட் ஹீரோயின் ஆல்சோ காட் a குட் பிரேக் அதெல்லாம் இருந்தது. பட் அந்த காஸ்டியூம் போட்டுட்டு என்னால பண்ண முடியாது. தட் ஐ வாஸ் வெரி Nelson sir was very keen about steps ஹெவியா இருந்தா பரவாயில்ல. பட் எவ்ரி ஒன் வில் ட்ரீம் நோ விஜய் சார் கூட பண்ணணும், சூர்யா சார் கூட பண்ணணும், அஜித் சார் கூட பண்ணணும். நெல்சன் சார் வந்து எனக்கு கால் பண்ணும்போது சார் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் என்னன்னா, எனக்கு ரொம்ப எல்லாம் நான் லைக் எனக்கு வந்து ரொம்ப பயம் ஆக்சுவலி பேசுறதுக்கு. நான் ஷார்ட் எடுக்கும் போதும் ஜானி சார் மாஸ்டர் வந்து சொல்லிட்டு இருந்தேன், பூர்ணா ரொம்ப பயப்படுறாங்க சார். ராஜபாளையம் சிநேகிதிகளின் சங்கமம் குமுதம் ஆஹா கொண்டாட்டம் 2026 ராஜபாளையம். உடனே முன்பதிவு செய்ய QR கோடை ஸ்கேன் செய்யவும். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். ஜஸ்ட் பார்ன் உங்கள் குழந்தையின் அனைத்து தேவைகளும் ஒரே இடத்தில். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற கெஸ்ட் யாருன்னா, இவங்க ஒரு வெர்சடைலான ஆர்டிஸ்ட். டான்ஸ்ல இவங்க செட் பண்ண பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகம். எஸ், இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க ஆக்ட்ரஸ் பூர்ணா மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இட்ஸ் ஹாப்பி டு அஸ். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேம் உங்களை மாதிரி ஒரு தமிழ் ஃபிலிம்ல பார்க்கறதுக்கு. ஸோ எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு மேம்? ஜெயிலர் ஃபிலிம்ல உங்களோட இன்ட்ரோடக்ஷன், லைக் அந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட்? ஆக்சுவலி என்னோட தெலுங்கு ஒரு சாங் ரிலீஸ் ஆனது, குறிச்சி மடுத்த பெட்டி. சோ அந்த சாங் தான் இந்த பாட்டுக்கு ஒரு லீட் கொடுத்தாங்க. பிகாஸ் நெல்சன் சார் அந்த சாங் பார்த்துட்டு சாருக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்படி ஒரு சாங் வந்தப்போ நெல்சன் சார் மைண்ட்ல they were telling me that in his mind it was me only to do this song. அப்படிதான் எனக்கு கால் வந்தது. ஸோ தென் அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் தென் என்னன்னா மேம், இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ ஹிந்தி ஃபிலிம்ஸில் ஒரு ஸ்பெஷல் சாங் பண்ணுறது, ஒரு லீட் ஆக்டரோ இல்லை லீட் ஆக்ட்ரஸோ வச்சு பண்ணுறது அது ரொம்ப காமன். மோஸ்ட் ஆஃப் தி ஃபிலிம்ஸில் அது இருக்கும். பட் சவுத் இண்டஸ்ட்ரியில் வந்து அது ரொம்ப ரேராக பண்ணுவாங்க. அண்ட் இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் சாங் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்கீங்க. தெலுங்கு மகேஷ் பாபு சார் கூட பண்ணதாக இருக்கட்டும், இப்போ ஜெயிலரில் பண்ண சாங்ஸாக இருக்கட்டும். ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணுங்க மேம். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஐடியா இருந்துச்சு அந்த மாதிரி ஸ்பெஷல் சாங்குக்கு மட்டும் கூப்பிடுறாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் தாட்ஸ் இருந்துச்சா உங்களுக்கு? நிச்சயமா சொல்றேன். எனக்கு நான் வந்து ஹீரோயினா பண்ணும்போது டைம்ல கூட எனக்கு நிறைய சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது, லைக் ஸ்பெஷல் சாங்ஸ். பட் யூஸ்வலி ஐ டோன்ட் டேக் இட். நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம காஸ்டியூம் செட் ஆகாது, சம்டைம்ஸ் அப்படியெல்லாம் வரும். ஸோ நல்லா கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா பண்ணிக்கலான்னு. ஆனா எனக்கு வந்து மகேஷ் பாபு சார் கிட்ட குறிச்சி மடுத்தப்பட்டி வரும்போது ஐ திங்க் நான் டெலிவரி ஆயிட்டு ஒரு 5 months தான் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 5 months. யா. ஸோ ஐ வாஸ் லிட்டில் ஃபேட். ரொம்ப ஃபேட்டா இருந்தது அந்த சாங்ல. ஸோ அந்த சாங் கூப்பிட்டப்போ ஐ வாஸ் லைக் வேண்டாம், எனக்கு ரொம்ப பாடி ஷேமிங் வரும், எனக்கு பண்ண வேண்டாம். அப்ப சார் வந்து அந்த லைக் தேவர் லைக் ஃபார் தெம் இட் வாஸ் லைக் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படிதான் இருந்தது. ஸோ அது கான்சென்ட்ரேட் பண்ணி தான் பண்ணேன். பட் அந்த சாங் வந்து எனக்கு நான் சின்ன போர்ஷன் தானே அந்த பாட்டுல பண்ணியிருக்காங்க. அப்போ எனக்கு அந்த 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 சாங் எனக்கு இவ்ளோ பெரிய ரீச் கொடுக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உண்மையா சொல்றேன், அந்த பாட்டு இறங்கும்போது பாடி ஷேமிங்க்கு ரெடியா உட்கார்ந்துட்டு இருந்தேன் நானு. ஏன்னா எப்பவுமே ஒரு ஹீரோயின் வந்து ஹீரோயினா நடிச்சு கொஞ்சம் நம்ம மேரேஜ் ஆகி டெலிவரி ஆனதுக்கு வரும்போது கொஞ்சம் ஃபேட்டா இருந்துச்சுன்னா எப்பவுமே நமக்கு வந்து அது நான் பார்த்திருக்கேன் நிறைய ஹீரோயின்ஸ் அதை ஃபேஸ் பண்றது. நார்மல் ஹீரோயின்ஸ் கூட நம்ம திடீர்னு அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ்ல எல்லாம் கொஞ்சம் ஃபேட் ஆயிடுச்சுன்னா பயங்கரமா அவங்க கமெண்ட்ஸ் போடுவாங்க. சோ ஐ வாஸ் லைக் ஓகே, எனக்கு இப்போ கம்ப்ளீட்டா நான் நெட்ல ஃபுல்லாவே நான் தான் இருக்க போது பாடி ஷேமிங்ல நான் ரெடியா இருக்குன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அது எனக்கு அப்படியே அந்த சாங் எனக்கு மாறிடுச்சு. பட் அந்த மாற்றம் எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய சாங் வரும், இல்லைன்னா இவ்வளோ பெரிய ஒரு லைக் ஹீரோ சூப்பர் ஸ்டார் கூட ரஜினி சார் கூட இந்த மாதிரி ஒரு சாங் வரும்னு
நான் ட்ரீம் கூட நினைச்சு பார்த்தது இல்ல. அண்ட் தென் மேம் இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இப்போ ஆடிங் ஆன் டு யுவர் பாயிண்ட் என்னன்னா, இப்போ நெறைய பேர் என்ன யோசிச்சாங்கன்னா, இப்போ ஸ்பெஷல் சாங்ஸ் பண்ணணும். இல்ல ஒரு ஹீரோயின் வச்சு சாங் பண்ணா தே லுக் ஃபார் ஸ்லிம் ரொம்ப ஃபேர் ஸ்கின்னா அது எல்லாருமே யோசிப்பாங்க. பட் மகேஷ் பாபு சார் கூட பண்ண சாங் இருக்கிறப்போ, யூ கிவ் அ சேஞ்ச் ஓவர். அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு டிஃபரன்ஸ் நீங்க குடுத்தீங்க. ஏன்னா நீங்க ஒரு யூனிக்கா இருந்தீங்க அந்த இடத்துல. அண்ட் அத பார்த்துட்டு இப்போ இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், எல்லா சோஷியல் மீடியாலயுமே லைக் ஒபிஸா இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாமே தே ஆர் டூயிங் தியர் டான்ஸ் ரீல். அதுக்கு வந்து நீங்க ஒரு இன்ஸ்பைரிங்கா ஆக்சுவலா இருந்திருக்கீங்க. அண்ட் ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் அதுல நாங்க பார்த்திருந்தோம். ஸோ அது உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி மேம் இருந்துச்சு? ஏன்னா நீங்க யோசிச்சது என்னன்னா லைக் ஃபுல்லா நெகட்டிவா இருக்கும். பாடி ஷேம் பண்ணுவாங்க. பட் டோட்டலி ஆப்போசிட் ரியாக்ஷன் இருந்துச்சுல்ல அதுல. ஸோ அத பத்தி எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேம். நிஜமா அது வந்து கம்ப்ளீட்டா நம்ம டைரக்டர் சார் கிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இப்படி இருந்தா எனக்கு பரவால்ல. இந்த காஸ்டியூம் இப்படி இருக்கணும். எனக்கு ஆக்சுவலி மகேஷ் பாபு சார் கிட்ட காஸ்டியூம் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே போனப்போ சாரி தான் இருந்தது. டிஃபரண்ட் சாரியா தான் இருந்தது. ஸோ சார் சொன்னாங்க, "எனக்கு இப்படி வேண்டாம். எனக்கு அந்த சாரி கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கணும். இந்த லுக்ஸ் இப்படி வேணும். எனக்கு இந்த ஹேர் டூ இப்படி வேணும். எனக்கு இந்த பிந்தி இப்படி வேணும்." எல்லாமே டைரக்டர் சார் தான் சொல்லியிருந்தாங்க. அந்த அன்னைக்கு நம்ம ஷூட்டிங் பண்ணாம the second day only we shot because to set that look. பட் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் அந்த லுக் வந்து ஆடியன்ஸ் ஏத்துவாங்க. ஏன்னா ஒரு டைம்ல வந்து ஹீரோயின்ஸ் கொஞ்சம் ஃபேட்டா இருந்தாலும் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு டைம் இருந்தது. அதெல்லாம் மாறி ரொம்ப ஸ்லிம்மான ஒரு வெர்ஷன். நானே சொல்லுவாங்க லைக் நான் ஹீரோயினா நடிக்கும்போது எல்லாருமே என்ன ஃபேட்டி தான் கூப்பிடுவேன். ஆனா நான் நினைப்பேன், நான் எங்க ஃபேட்டா இருக்கேன்? நான் ஸ்லிம்மா தானே இருக்கேன். அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஹீரோயின்ஸ் வந்து 0 சைஸ்ல இருந்தது. பட் அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு 0 சைஸ்ல எல்லாம் போ முடியாது. பட் வென் ஐ கேம் டு திஸ் இப்ப கூட அந்த சாங் வந்து அவ்ளோ பெரிய ரீச் ஆனப்போ ஐ ஃபீல் லைக் சோ மெனி பீப்பிள் எல்லாருக்குமே ஒரு கான்ஃபிடென்ட். இப்ப நானும் பார்த்தேன் நெறைய கேர்ள்ஸ் வந்து அவங்க யூனோ ஃபார் அ கிரேஸ்ஃபுல் டான்சர் ஐ ஆல்வேஸ் பிலீவ்ட் த பாடி டசன்ட் மேட்டர். அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். யூனோ மேபி லைக் நம்ம கான்ஷியஸா இருந்துச்சுன்னா நமக்கு அது தப்பா வரும். பட் ஒன்ஸ் யூ திங்க் தட் யூ ஆர் கம்ஃபர்டபிள் சம்டைம்ஸ் நானெல்லாம் எப்படின்னா நான் இப்படிதான் இருக்கேன். நான் இப்படிதான் உண்டு. அண்ட் யூ பீப்புள் லைக் இட் டேக் இட். இஃப் யூ டோன்ட் லைக் இட் ஜஸ்ட் இக்னோர் இட். அப்படி நினைச்சு பண்ணவங்களும் இருக்காங்க இல்ல. பட் எனக்கு வந்து கான்ஷியஸா இருந்தது கொச்சி மரத்தப்பெட்டு பண்ண வரைக்கும். ஆனா நெல்சன் சார் வந்து எனக்கு கால் பண்ணும்போது சார் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் என்னன்னா, பூர்ணா இந்த சாங்க்காக ரொம்ப எல்லாம் நீங்க ஒல்லி ஆக வேண்டாம். நீங்க எப்படி இருக்கியோ அப்படியே வந்தா போதும். வி ஜஸ்ட் நீட் யுவர் கிரேஸ். அவ்வளவுதான் வேணும் தான் சொல்லியிருந்தேங்க. அண்ட் அந்த சாங் பண்ணும்போதும் அவங்க வந்து நெல்சன் சார் வாஸ் வெரி கீன் அபவுட் ஸ்டெப்ஸ் ஹெவியா இருந்தா பரவாயில்ல. பட் பூர்ணாவோட கிரேஸ் மட்டும் விட்டுடாதுங்க. அப்படி சொல்லிட்டே இருக்கும் என்கிட்ட வந்துட்டு. அண்ட் ஐ திங்க் எஸ் ஒரு கான்ஃபிடென்ட் எல்லாருக்குமே கொடுத்துருச்சுல்ல. தட்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் டேக். அண்ட் ஈவன் காஸ்டியூம்ஸா இருக்கட்டும் எனக்கு ரொம்ப டென்ஷன். எப்பவுமே ஸ்பெஷல் சாங்னு சொல்லும்போது இந்த ஜெயிலர் 2 சாங் கூப்பிட்டப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன் யாராவது என்ன பிராங்க் பண்றீங்களா அப்படிலாம் நான் யோசிச்சேன். பட் எனக்கு அப்படி கூட நினைக்க முடியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க தான் கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ நோ தீஸ் பீப்புள். சோ கண்டிப்பா இது பிராங்கா இருக்காது. பட் மேபி டிஸ்கஷன்ல இருக்கும். அப்படிதான் நான் யோசிச்ச கூட. நான் யாருக்கிட்டுமே சொல்லல இந்த விஷயம். எனக்கு ஃபர்ஸ்ட் கால் வந்த அன்னைக்கு நிஜமா சொல்றேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட நான் சொல்லல. எனக்கு இப்படி வந்திருக்குன்னு. ஏன்னா நம்ம சும்மா சொல்லிட்டு திடீர்னு அப்போ வந்து நமக்கு கஷ்டமாகும்ல. சோ அன்னைக்கு நான் வந்து என் அம்மா கிட்டயோ என் ஹஸ்பண்ட் கிட்டயோ யாருக்கிட்டயுமே சொல்லாம நான் அப்படியே வச்சேன். சரி நெக்ஸ்ட் கால் வருதா இல்லையான்னு பாக்கலான்னு. ஆனா அவங்க கண்டினியூ அத வந்து லாக் பண்ணிட்டேன். நைஸ் மேம். அண்ட் தென் செட்டுக்கு போறப்போ ரஜினி சார் என்ன சொன்னாரு மேம்? இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண சாங் அவர் பார்த்திருந்தாரா? அவங்க மூவிஸ் பார்த்தா உங்க கான்வர்சேஷன் எப்படி மேம் இருந்துச்சு? உங்களுக்கும் ரஜினி சாருக்கும்? எனக்கு ரொம்ப எல்லாம் நான் லைக் எனக்கு வந்து ரொம்ப பயம் ஆக்சுவலி பேசுறதுக்கு. ஏன்னா ஷார்ட் எடுக்கும்போதும் ஜானி சார் மாஸ்டர் வந்து சொல்லிட்டு இருந்தேன். பூர்ணா ரொம்ப பயப்படுறாங்க சார். தட் டைம் ஹி செட் வை யூ பி ஃப்ரீ யூ டூ நோ ப்ராப்ளம் இப்படிதான். அண்ட் எல்லாருக்குமே தெரியும் ரஜினி சார் இஸ் வெரி டவுன் டு அர்த் பர்சன் இல்ல. சோ எனக்கு என்ன ரொம்ப மெமரபிள் ஒரு மூமெண்ட் செட்லுக்குள்ள இருந்துச்சுன்னா ஒரு ஷார்ட் இருந்தது. சார் கூட ஒரு ஷார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சார் என்ன இப்படி பார்த்துட்டு சார் சொன்னா யூ ஹாவ் அ வெரி பவர்ஃபுல் ஐஸ்ன்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பெருசா இருந்தது. நைஸ் மேம்.
மேம் இப்போ இந்த சாங் லைக் இதுக்கு முன்னாடி ஜெயிலர் 1ல ஆக்சுவலி தமன்னா மேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஜெயிலர் 2ல உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சாங் வருதுங்கிறப்போ உங்க ரியாக்ஷன் என்ன மாரி இருந்துச்சு? ஸோ அந்த மாரி சாங்ஸ் ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் இருக்குமா? இல்ல நீங்க ஓகே சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருந்திருக்கும்ல. என்ன ரீசனா இருந்துச்சு மேம் உங்களுக்கு ஜெயிலர் 2க்கு ஓகே சொல்ல? அவங்க வந்து இது சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி சாங் தான், ஸ்பெஷல் ம். சாங் தான். அதெல்லாம் கேட்டப்போ நான் ஃபர்ஸ்ட்டே கேட்ட ஒரு விஷயம், காஸ்டியூம் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குமா? ஏன்னா அவங்களுக்கும் தெரியும்ல. பிகாஸ் ஐ அம் லிட்டில் நாட் லைக் தமன்னா இஸ் லைக் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் ஃபார் ஹர் எனி காஸ்டியூம் இஸ் பிரிட்டி ஆன் ஹர். ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க, "இல்ல சாரி தான். இந்த அவுட்ஃபிட் சாரி தான். ஸோ அந்த சாரின்னு கேட்டப்போ எனக்கு என்னோட பாதி டென்ஷனவே ஓகே. முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன நெனச்சேன்னா, நிஜமா சொல்றேன் அந்த செட்டுக்கு போற வரைக்கும், இந்த ஃபுல் ஃப்ளெட்ஜ் சாங்ல நான் இப்படி என்ன இவ்ளோ இருக்கும்னு நான் நெனச்சதே இல்ல. தி ம். சாங் இஸ் கம்ப்ளீட்லி மீன்னு நான் வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. நிஜமா சொல்றேன். பிகாஸ் ஐ தாட் ஓகே சாங்ல இருக்கு. மேபி லைக் நம்ம இருக்கும். லைக் தேர் வில் பி சம் ஷார்ட்ஸ் அப்படி இருக்கும்னு எல்லாம் ஃபர்ஸ்ட் நெனச்சேன். ம். பட் தி கம்ப்ளீட் சாங் இஸ் மைன்னு நான் வந்து ரிஹர்சல் போறப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. தென் மேம் இப்போ நெறைய இடத்துல நம்ம பார்க்குறது வந்து இப்போ அந்த பாட்டுல வந்து சில ட்ரோல்ஸ் மேம். ஏன்னா அந்த டான்ஸரோட மிஸ்டேக் நம்ம நெறையா பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ரோல இருந்த ஒரு டான்ஸ் வந்து ஆப்போசிட்டா டான்ஸ் ஆடி, ஸோ அதுக்கு டக்குன்னு இம்மீடியட்டா ஒரு ட்ரோல் ரெஸ்பான்ஸ் சொன்னேன். அது அது நீங்க பார்க்கும்போது எந்த மாரி மேம் உங்க ரியாக்ஷன் இருந்துச்சு அத? நான் என்ன சொல்லணும் தெரியல இதுக்கு. அ ஐ ஃபெல்ட் தட் நான் ஒண்ணு சொல்லட்டுமா? தேர் இஸ் லாட் ஆஃப் சோ மெனி குட் திங்ஸ் டு டாக் இல்ல. நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் மேபி அது வேணும்னு வச்சுக்கலாம். அது கூட எனக்கு தெரியாது. அது அவங்களோட சைடுல தான் சொல்லணும். அது ஓகே. வந்து அவங்கள வேணும்னு வச்சீங்களா? மேபி லைக் மேபி ஃபார் தியர் ப்ரமோஷன் தே கெப்ட் ஆர் ஐ டோன்ட் நோ அபௌட் ஆல் தட். எனக்கு ஓகே. தெரியல. ஆ ஒரு ஆளு வந்து அப்படி உல்டா பண்ணியிருக்காங்க. மேபி கொரியோகிராஃபில அப்படி வச்சிருக்கலாம். அதுவும் ம். தெரியாது எனக்கு. ஐ ரியலி டோன்ட் நோ. பட் அ ஐ டோன்ட் நோ. எண்ட் ஆஃப் த டே ஓகே அந்த ஒரு கட் ஷாட் வந்ததும் அண்ட் they started talking about that one girl who ம். did a mistake. I felt okay. Right? There is some people who are sitting only for this, right? ஓகே. Like என்ன நம்ம மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்கலாம்னு ம். அவங்களையும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஆக்சுவலி நிஜமா சொல்றேன். ஏன்னா அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறாங்கல்ல அது. ம். தென் மேம் இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாரி யூ ஆர் செட்டிங் சம் டிஃபரெண்ட் பெஞ்ச்மார்க். ஸோ யூனிக்னஸ் இருக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. ஸோ இந்த டான்ஸ் ஜர்னிங்கிறது எப்படி மேம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு? பிகாஸ் ஏன்னா இப்போ நீங்க நெறையா ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க. பட் இப்போ நெறையா பேசப்படுறது உங்களோட டான்ஸஸ் தான் நெறையா உங்கள பத்தி டாக்ஸாவே இருக்கு. ஸோ அந்த ஜர்னி எப்படி மேம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலி பேசிக்கலி ஐம் அ டான்சர். ம். நான் வந்து சின்ன வயசுலயே டான்சரா தான் இருந்தது. ஐம் கலா திலகம். சின்ன வயசுலயே ஒரு டான்ஸ் டீச்சர் ஆகணும்னு தான் என்னோட ரொம்ப ஆசையா இருந்தது. நான் ஓகே. அது முன்னாடி இன்டர்வியூல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். ஷோப்னா மேம் எல்லாம் வந்து இட்ஸ் லைக் தேர் ஆல் நானே வந்து எப்பவுமே அவங்கள மாதிரி ஒரு டான்சர் ஆகணும். அவங்கள மாதிரி ஆடணும். இப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தது. சினிமா வாஸ் லைக் ஜஸ்ட் ஹேப்பன்ட். எப்படியோ எனக்கு நடந்துடுச்சு சினிமா. அண்ட் ஆனா நான் மூவிஸ் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா எனக்கு அவ்ளோ நல்ல டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நம்பர்ஸ் கிடைக்கல. ஓகே. மேபி டான்ஸ் இருந்தது. பட் ரொம்ப போர்ட்ரேட் பண்ற மாதிரி இருந்திருக்கும். இல்ல எனக்கு நல்ல கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் மோஸ்ட் லைக் நெறைய மூவிஸ்ல வந்து உள்ள எல்லாமே மான்டேஜ் சாங் தான் இருந்தது. ஈவன் ஓகே. தகரார் படத்துல எல்லாம் எனக்கு சாங்கே இருக்காது. ம். சாங் இருந்தாலும் சும்மா நடக்கிற சாங் ஓகே. அப்படிதான் இருந்திருக்கும். தெலுங்குல எனக்கு ஒரு படத்துல நல்ல ம். டான்சிங் நம்பர்ஸ் இருந்தது. பட் ஒரு ஃபுல் இப்படி ஒரு போர்ட்ரேட் பண்ற மாதிரி மூவிஸ் எனக்கு வரல. ஸோ டான்ஸ் வந்து என்கிட்ட கேட்டேன்னா, ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் இட் இஸ் தேர் வித் மீ. ஓகே. ஆக்சுவலி நான் இப்ப பேசுறது கூட என்னோட டான்ஸ் ஸ்டுடியோல பாத்தீங்களா நீங்க பின்னாடி? ஓகே. I am doing this interview from my dance studio. ஓகே. It's going to be 2 years. என்னோட ஒரு கம் ட்ரூ ட்ரீம் இருந்தது ஒரு டீச்சர். அது வந்து எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் இங்க எனக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க லாஸ்ட் இயர். இட்ஸ் பீன் 2 years going to be and லாஸ்ட் இயர் நாங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆனுவல் டே பண்ணோம். And ஓகே. we have 200+ students here எனக்கு. நைஸ். Yeah. So டான்ஸ் ஐ ஆல் டோன்ட் வித் ஹேவ் யூ. டு சே எப்ப ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு கேட்டேன்னா சின்ன வயசுல இருக்கு. ஓகே. நைஸ் மேம்.
ஸோ ஓகே மேம். ஸோ இப்போ என்னன்னா, இப்போ நீங்க சூர்யா சார் கூட படம் பண்ணியிருக்கீங்க, காப்பான் ஃபிலிம். அண்ட் தென் ரஜினி சார் கூட இப்போ இட் ஹாஸ் பீன் டன். என்னைக்காச்சும் தோணியிருக்கா? பிகாஸ் விஜய் சார் வந்து ஒரு பெரிய ஸ்டார் அண்ட் இப்போ அவர் பாலிடிக்ஸ் வந்துட்டாரு. ஸோ என்னைக்காச்சும் ஹேவ் யூ தாட் லைக் விஜய் சார் கூட படம் பண்ணலையா? அந்த மாதிரி ஏதாச்சும் தாட்ஸ் இருந்திருக்கா உங்களுக்கு? எல்லாருமே ட்ரீம் பண்ணுவேன்ல. எவ்ரிஒன் வில் ட்ரீம் நோ. விஜய் சார் கூட பண்ணணும், சூர்யா சார் கூட பண்ணணும், அஜித் சார் கூட பண்ணணும், கமல் சார் கூட பண்ணணும், ரஜினி சார் கூட பண்ணணும். ஈவன் மாதவன் சார் கூட கூட நான் நடிச்சிருக்காங்க ஒரு வெப் சீரிஸ். சோ எஸ் எவ்ரிஒன் வில் ஹேவ் ஈவன் லைக் எஸ்பெஷலி அவங்க நல்ல டான்சர்ஸா இருக்கும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே ஆசை இருக்கும்ல. அண்ட் தென் மேம் இப்போ நீங்க ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியிருக்கீங்களா? மேபி தமிழ் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு ஸ்டோரி சொல்லியிருக்கலாம். பட் உங்களுக்கு டேட் கிளாஷ்னாலயோ இல்ல வேற ஏதாச்சும் ரீசன்னால ஹேவ் யூ எவர் மிஸ் தட் ஸ்கிரிப்ட் அண்ட் அதுக்கப்புறம் யோசிச்சிருக்கீங்களா இந்த ஸ்கிரிப்ட் நம்ம பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு? இல்ல நான் வந்து நல்ல ஒரு நல்ல படம் ஆக்சுவலி நான் பண்ண வேண்டியது. பட் அது ஐயோ நான் பண்ணிருக்கலாம்னு நான் அப்புறம் யோசிக்கல. பிகாஸ் ஆஃப் த காஸ்டியூம் I didn't do the film. I don't want to mention the film all. It's a very good film. எல்லாருக்கும் அந்த that heroine also got a good break அதெல்லாம் இருந்தது. பட் அந்த காஸ்டியூம் போட்டுட்டு என்னால பண்ண முடியாது. That I was very confirmed. இப்போ உங்க சாங்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் உங்க வீட்ல இருக்க ரெஸ்பான்ஸ் ஹஸ்பண்டோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு? அவங்க என்ன சொன்னாங்க சாங் வந்த உடனே? ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஹாப்பி என்னன்னா, நான் அந்த சாங் பண்ணும்போது ஆக்சுவலி நான் பிரெக்னெண்டா இருந்தது. We didn't know that I was pregnant. அந்த சாங் முடிச்சு வேறொரு ஷாக் அகண்டான்னு சொல்லி மூவிக்கு ஷூட் பண்ணப்போ ஒரு செகண்ட் டே தான் எனக்கு தெரிஞ்சது I was pregnant. So now I have a small baby which is 5 months old. So I call her my jailer baby. I always call her my jailer baby. And yes, husband எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. And my mom is very big support for me எனக்கு. And என்னோட ஹஸ்பண்ட் தான் இப்ப பெரிய சப்போர்ட். ஏன்னா சம்டைம்ஸ் நான் வந்து நான் ரொம்ப ஃபேட்டா இருக்கு, நல்லாவே இருக்காது அப்படி சொல்லும் போது he'll say ஆடியன்ஸ் என்ஜாய் பண்றாங்க, the director is not having problem, then what is your problem அப்படி அவங்க சொல்லுவாங்க என்கிட்ட. அண்ட் எஸ் ஒரு ஃபேமிலி வச்சுக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது அவங்களோட சப்போர்ட் இல்லாம நம்மளால ஒர்க் பண்ணவே முடியாது. So I have a very strong mothers. ரெண்டு பேருமே என்னோட அம்மா இருக்கட்டும் என்னோட மதர்லா இருக்கட்டும் வெரி ஸ்ட்ராங் வெரி குட் சப்போர்ட். இப்ப நான் இங்க உட்கார்ந்துட்டு ஸ்கூல்ல இருக்கும் போதும் எனக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்க 2 பேருமே பார்த்துட்டு இருக்கிறது என்னோட அம்மா தான். ஸோ அந்த சப்போர்ட் சிஸ்டம் இஸ் வெரி குட். அண்ட் என்னோட ஃபேமிலி என்னோட சிஸ்டர்ஸுக்கு எல்லாருக்குமே என்ன பெரிய சந்தோஷம் என்னன்னா, ரொம்ப நாள்ல டான்ஸ் அவங்களுக்கு எல்லாம் என்னோட டான்ஸ் தானே. சோ அந்த டான்ஸ் வந்து ஒரு பாட்டுல இவ்வளவு பெரிய ஹிட் ஆனப்போ ரொம்ப ஹாப்பி அவங்களுக்கு. படையப்பாவே ரீமேக் பண்ணிட்டு நான் பண்ணிடுறேன் ப்ளீஸ். அப்போ ஐ திங்க் நான் நோட் பண்ணோம். படையப்பா 2 பண்ணா பூர்ணா மேம் தான் நீலாம்பரி. வில் ஃபிக்ஸ் தட். ஓகே எஸ் ப்ளீஸ். யா ஷூர் டன். ரஜினி சார் கூட அடுத்த பேர் ரம்யா மேம் அண்ட் சே ரம்யா மேம் ப்ளீஸ் அந்த கேரக்டர் எனக்கு கொடுங்க. அவ்வளவுதான். நைஸ். அண்ட் மேம் நீங்க பண்ண தமிழ் ஃபிலிம்ல யூ ஹேட் a best memoryனா அது சொல்லுங்க மேம். your favorite தமிழ் ஃபிலிம்? மிஷ்கின் சாரோட சவரக்கத்தி. That will be your favorite always. That I cannot even அதுல வந்து எனக்கு காம்ப்ரமைஸ் சொல்ல முடியாது. Okay, nice. I will not be very அந்த படம் பிடிக்கும் அப்படி எல்லாம் क्वेश्चन அதெல்லாம் இல்ல. I love all the films I have done. என்னோட ஃபர்ஸ்ட் டைரக்டரா இருக்கட்டும் முனியாண்டி விலங்கியல் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஹீரோயினா லான்ச் ஆனது அதெல்லாம் ஓகே. பட் வாட் எவர் அது எல்லாம் இருந்தாலும் சவரக்கத்தி இஸ் மை Closest to your heart. And thank you so much, ma'am. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இந்த கான்வர்சேஷன். So thanks a lot for the interview, ma'am. Thank you so much. Thank you so much. ராஜபாளையம் சிநேகிதிகளின் சங்கமம் குமுதம் ஆஹா கொண்டாட்டம் 2026 ராஜபாளையம். உடனே முன்பதிவு செய்ய QR கோடை ஸ்கேன் செய்யவும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. Just Born. உங்கள் குழந்தையின் அனைத்து தேவைகளும் ஒரே இடத்தில்.